தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் சிறிதும் பிசகாது வாழ்ந்து வந்தார் திருக்குறிப்பு தொண்டர். இறைவனே சிவனடியாராக சென்று இன்னல்கள் பல செய்தும் தன் கொள்கையில் மாறுபடாமல் நிலையாக நின்றார். அதன் காரணமாக அவர் புகழ் இன்றும் நிலைத்து 63 அவரும் ஒருவராக அழியா புகழுடன் விளங்குகின்றார். அடுத்து பாடும் கேட்க ஆர்வத்துடன் இருக்கிறோம். பாவாடை சூட்டி இறைவனை பாடிய தொண்டர்களில் திருநாவுக்கரசரோ ஆண்டவனுக்கு தொண்டனாக பணிபுரிந்தார். திரு ஞான சம்பந்தரோ ஈசனுக்கு குழந்தை போல் காட்சி தந்தார். திருநாவலூரில் பிறந்த சுந்தரரோ நடராஜ பெருமானுக்கு நண்பனாக விளங்கினார். ஆண்டவா, மொழிக்கு மொழி தித்திப்பாக அம்மூவர் பாடிய தமிழ் கேட்ட உன் திருச்செவிக்கு இந்த மூடன் புலம்புவது முற்றுமோ பற்றுமோ அறிகிறேனப்பா. ஆலகால விஷத்தையே ஆண்டவன் அன்போடு பருகிவிட்டான் என்றால் சேக்கிழாரின் தெள்ளுதமிழ் தொல்லை அள்ளி அள்ளி பருக தவறவே மாட்டான். எங்கள் தில்லைநாயகத்தின் மேல் ஆணை, மேலே சொல்லுங்கள். இனி சுந்தரரின் சரிதைத்து சொல்லுகிறேன், நல்லாசி கூறுங்கள். வருக மன்னா வருக. நாடாளும் அரசர் என்னை நாடி வந்திருப்பதை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஐயா, எல்லோரும் என் உதவியை நாடி வருகிறார்கள் என்றால் நான் உம்மிடம் ஒரு பொருள் நாடி வந்திருக்கிறேன். மன்னர் வார்த்தைக்கு மறுப்பேது? என்ன வேண்டும்? என்னால் முடிந்ததை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். சடையனாரின் மைந்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆஹா, சகல கதைகளும் பெற்றுள்ளவர் அழகில் மிக்க சுந்தரன் என்பதை நன்கு அறிவேன். சுந்தரனை அவன் பெற்றோர்கள் அனுமதி பெற்று நான் தான் வளர்த்து வருகிறேன். அடியேன் அதையும் அறியேன். சிவாச்சாரியாரே, நான் வந்த விவரத்தை உம்மிடம் கூறிவிடுகிறேன். எனது வளர்ப்பு மகன் சுந்தரனுக்கு உமது மகள் சுகுணவரியை பெண் கேட்கவே உமது இல்லம் தேடி வந்தேன். மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தங்கள் வளர்ப்பு மைந்தர் சுந்தரனுக்கு என் மகள் வாழ்க்கைப்பட நான் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறேன். உமது மகளும் சிறந்த புத்திசாலி என்றுதான் கேள்விப்பட்டேன். அதனால் தான் சுந்தரனுக்கு உமது மகளையே மணமுடிக்க தீர்மானித்தேன். ஆஹா, மறுவார்த்தையின்றி உங்கள் மைந்தருக்கு என் மகளை கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். கௌரி, இந்நேரம் நீ எங்க போயிருந்தாய்? உனக்கு விவரமே தெரியாதா? சுகுணவதி, ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியோடு வந்திருக்கிறேன். அதற்காக நீ எனக்கு என்ன பரிசு கொடுப்பாய்? விஷயத்தை சொல்லு, பிறகு உனக்கு வேண்டிய பரிசுகள் தருகிறேன். உனக்கு உன் தாய் தந்தையர் திருமணம் நிச்சயித்து விட்டார்கள். போடி, எப்போதும் உனக்கு இதே விளையாட்டுத்தான். விளையாட்டல்ல, உண்மையாகவே சொல்லுகிறேன். சுகுணவதி, என் பேச்சை நம்பு. இப்பொழுதுதான் உன் திருமண பேச்சு நடந்து முடிந்தது. உடன் அந்த நற்செய்தி சொல்ல ஓடோடி வந்தேன். உறுதியாக? நிச்சயமாக. இறைவா, பிறந்த வீட்டிற்கு நற்பெயர் வாங்கி தரும் அளவிற்கு எனக்கு நல்லறிவை கொடுத்து காப்பது உனது கடமை. சுகுணவதி, உன் போக்கே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. என்ன கௌரி? மணமகன் யார், எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று ஒரு கேள்வியும் கேட்காமல் அதற்குள் பிறந்த வீட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டாயே. பெற்று வளர்த்து பெரும் பொறுப்போடு பாதுகாத்து வரும் தாய் தந்தையர் பெண்ணுக்கு கண்ணறிந்த கணவனை தேர்ந்தெடுக்காமலா போய்விடுவார்கள்? இருந்தாலும் மாப்பிள்ளை யார் என்று ஒரு வரி கூட கேட்காமலா போய்விடுவார்கள்? எதற்காக கேட்பது? ஈன்றெடுத்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். இடையே ஒரு வார்த்தை கூட நாம் கேட்பது பெரும் தவறு. சுகுணவதி, பெற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் மதிப்பை பார்த்து பெண்கள் உலகமே உன்னை பாராட்ட தவறாது. கௌரி, பெண்ணாக பிறந்தவள் பாராட்டில் மதிமயங்கி விடக்கூடாது. அது பெரும் ஆபத்து. சரி, நீ கேட்காவிட்டாலும் நான் சொல்லிவிடுகிறேன். மணமகன் பெயர் நம்பியாரூரர். ஆனால் எல்லோரும் செல்லமாக அழைக்கும் பெயர் சுந்தரர். அழகிலும் சுந்தரரேதான். ஓடி.
சற்று பொறு. அவசரப்பட்டு மங்கள கயிற்றை அந்த மங்கையின் கழுத்தில் கட்டிவிடாது. கடன் பட்டிருக்கும் நீ அதற்கு சரியான முடிவை கூறிவிட்டு பின் கல்யாண சடங்கில் ஈடுபடும். யார் இவன்? பித்தன். சித்தம் தடுமாறிய ஒரு வயோதிகனை திருமணச் சடங்கு நடக்கும் மண்டபத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள். அனுப்புங்கள் வெளியே. பித்தம் எனக்கல்ல சுந்தரா, நீதான் சித்தம் தடுமாறி புலம்புகிறாய். என்னை வெளியே அனுப்ப இங்கே கூடியிருப்பவர்களுக்கும் அதிகாரம் இல்லை, உனக்கும் அந்த உரிமை இல்லை. ஏன் இல்லை? பாவம், வயதில் முதிர்ந்த பெரியவராயிருக்கிறீரேன் என்று நாவலூர் புத்தூர் மக்கள் வாயடைத்து நிற்கின்றனர். செய்யுங்கள் என்று நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், முடிவாக உண்மை பிடியாக பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அது ஒரு காலம் முடியாது. ஏன் முடியாது? உனக்கும் எனக்கும் வழக்கொண்டிருக்கிறது அப்பனே. வழக்கா? என்ன வழக்கது? சுந்தரா, நீ எனக்கு அடிமை. இது என்ன கொடுமை? நான் சொல்வதனைத்தும் உண்மை. ஐயா, பெரியவரே, திருமண மண்டபத்தில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நான் நிமிர்ந்து பேசுவதை தவறாக கருத வேண்டாம். வயதில் முதிர்ந்த தாங்கள் மணமக்களாக போகும் எங்களை வாழ்த்துவதை விடுத்து வாழ்க்கைக்கு தடையாக நிற்கலாமா? இது நியாயமா? பெண்ணே, இந்த சுந்தரனே எனக்கு அடிமை. இவனுக்கு உன்னை அடிமையாக்கும் உரிமை ஏது? அதனால் தான் அவன் அந்த தவறை செய்வதற்கு முன் தருணத்தில் வந்து தடுத்து விஷயத்தை எடுத்து சொன்னோம். எங்கிருந்தோ வந்து திடீரென்று நுழைந்து நேரத்தை கெடுத்து திருமணத்தை தடுத்து குழப்பத்தை விளைவித்து விட்டது பண்டை காலத்து பைத்தியங்களில் ஒன்றென மதிக்கப்பட வேண்டிய இந்த பாழும் கிழம். சுவாமி, ஆத்திரப்படாமல் பெரியவர் கூறுவதற்கு சரியான விளக்கம் கேளுங்கள். ஐயா, அடிமை அடிமை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீரே, நான் உமக்கு எப்படி அடிமை? அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நீ எனக்கு அடிமை என்பதை எவர் காட்டாலும் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு தக்க ஆதாரத்துடன் வந்துதான் உன் திருமணத்தை தடுத்து. என்ன ஆதாரம்? மறைக்காமல் எல்லோர் முன்னிலையில் விவரமாக சொல்லு. உன் பாட்டன் ஆரூரன் இருந்தானே, உன் தந்தையை பெற்ற தந்தை, அவன் தன்னுடைய பரம்பரை அனைத்தும் எனக்கே அடிமை என்று ஒரு ஓலையில் சாசனம் செய்து கொடுத்திருக்கிறான். பாட்டனாம், பரம்பரையாம், அடிமையாம், ஓலையில் சாசனமாம். அல்லாத கிழவனுக்கு பொல்லாத வேலை வந்து விட்டது. வாலிப முறுக்கில் வாய்ச்சி வந்தபடி உளரானே. சுவாமி, வீண் பேச்சு வேண்டாம். தங்கள் பாட்டனார் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு அவரிடம் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்களே. இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது பெண்ணே. இதோ சுந்தரனின் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை. இப்படித்தான் பார்த்து விட்டு தருகிறேன். மாட்டேன். நீ வந்தொண்டன், வம்புக்காரன். உன்னை நம்பி கொடுக்கவே மாட்டேன். கொடும். முடியாது. கொடும். சுந்தரா, சுந்தரா, என்ன இது? ஒரு அவசரம். ஐயோ, போய்விட்டது, போய்விட்டது. என் ஆதாரம் எல்லாம் போய்விட்டது. அடிமை ஓலையும் அக்னிக்கிரியாகி விட்டது. ஆண்டவா, பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, இந்த அக்கிரமத்தை நீயே பார். நீ பார்க்க மாட்டாய். நாவலூர் மக்களே, புத்தூர் வாசிகளே, பேச்சோடு பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஓலையை கிழிப்பது தர்மமா? உங்கள் சுந்தரம் நடந்து கொண்டது நியாயமா? இங்கு உமக்கு நியாயம் சொல்ல யாரும் வரமாட்டார்கள். வாயை மூடிக்கொண்டு வந்த வழியே திரும்பி செல்லும். மாட்டேன். வாணியும் வழக்கு மன்றத்திற்கு செல்வோம், நடந்ததை சொல்வோம், அவர்கள் நியாயம் வழங்கட்டும். சுவாமி, நாள் குறித்து வேலை குறித்து மங்கள கயிற்றை என் கழுத்தில் சூட்டும் நேரத்திலே வழக்கு மன்றம் செல்கிறீர்களே, என் வாழ்க்கை என்ன ஆவது? சுகுணவதி, கவலைப்படாதே. வழக்கு மன்றத்திலே வெற்றிவாக சூடிய பிறகு உன்னை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா, உமது கருத்துப்படி இவ்வூர் வழக்கு மன்றத்தை கூட்ட ஏற்பாடு செய்யும். இங்குள்ளவர்கள் எல்லாம் உன்னை சேர்ந்தவர்கள். நீ என்னுடைய ஓலையை கிழித்ததற்கே இவர்கள் எல்லாம் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து விட்டார்கள் என்றால் இவ்வூர் வழக்கு மன்றத்தில் எனக்கு எங்கிருந்து நியாயம் கிடைக்கும்? பிறகு எங்கு செல்ல வேண்டும் என்கிறீர்? என்னுடைய ஊருக்கு செல்வோம், அங்குள்ள வழக்கு மன்றத்தில் விவரத்தை சொல்வோம், அவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும். எது உம்முடைய ஊர்? அருகே இருக்கும் திருவெண்ணைநல்லூர். எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன், புறப்படும். சுவாமி, தடைப்பட்ட திருமணம் நடக்குமா? அப்படி நடக்க தவறினால் அந்த பெண்ணின் வாழ்வு நிலைக்குமா? இதற்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு புறப்படுங்கள். சுகுணவதி, திருவெண்ணைநல்லூர் வழக்கு மன்றத்திலே வெற்றி பெற்று அந்த நீதிபதிகள் முன்னிலையிலே உனக்கு நான் மாலை சூட்டுகிறேன். நீயும் புறப்படு. புறப்படு, புறப்படு. வாருங்கள். நான் வெல்லுகிறேனா, இவன் வெற்றி பெறுகிறானா என்பதை பாருங்கள் அனைவரும். வந்து தொலையும் ஐயா.